இல்லை, உண்மையிலேயே அந்த மாதிரி ஆய்வுகள் முதல்வர் அலுவலகத்திலிருந்தே சொல்லப்பட்டிருக்கு. தேவையில்லாமல் அரசு ஊழியர்களுக்கோ இல்லை அரசு அலுவலர்களுக்கோ தேவையில்லாமல் யாரும் போய் ஆய்வுகள் செய்கிறதோ இல்லவோ இருக்காது. அது எந்த நோக்கத்தில் செய்யப்பட்டதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் இது வந்து ஆல்ரெடி முதல்வர் அலுவலகத்திலேருந்து எல்லாருக்கும் சொல்லப்பட்ட நோட்டு. தேவையில்லாத இடத்தில் அரசு ஊழியர்களுக்கும் அரசு வேலைகள் பணியாற்றுவர்களுக்கும் தொந்தரவு கொடுக்கும்படியோ அந்த பணியில் நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு இருக்கு. ஏன்னா கண்டிப்பாக எல்லா துறையிலும் சீரமைக்க வேண்டியிருக்கு. எல்லா துறையிலும் நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான சீரமைப்புகளை பண்ண வேண்டியிருக்கு. அதில் அங்கே இருக்கும் ஊழியர்கள் மீது தவறு இல்லை. இப்போ நீங்கள் ஆஸ்பத்திரி இருக்குன்னா ஆஸ்பத்திரியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை, செவிலியர்கள் இல்லை, போதுமான டாக்டர் இல்லை. நம்ம போய் அதை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? ஸோ அவங்களுக்கு தேவையான முதல்ல அனைத்து மாறுதல்களும் அனைத்தையும் செஞ்சு விட்டு எல்லாம் தண்ணீர் அடைஞ்ச பிறகு நம்ம போய் ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஆய்வு செய்யலாமே தவிர்த்து தேவையில்லாமல் செய்ய வேண்டாம் என்று ஆல்ரெடி முதல்வர் அலுவலகத்தில் எல்லாருக்கும் நோட் போயிருக்கு. ஒரு சில இடத்துல அவங்க சொந்த ஊர்களுக்கு போய் பார்க்க விரும்புவார்கள். ஏன்னா அங்கே போய் சொந்த ஊரில் எப்படி செயல்பாடு இருக்குது எல்லாரும் சொல்லுவாங்க. அதில் அவங்க போயிருக்கலாம். பட் அது எந்த நோக்கத்தில் போனப்போன்னு தெரியல. பட் இந்த மாதிரியான ஆய்வுகள் செய்ய வேண்டாம் என்று ஆல்ரெடி முதல்வர் அலுவலகத்தில் தேவையில்லாத ஆய்வுகள் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்கு. ஒரு சிலது அவங்க சொந்த ஊர், அவங்க மினிஸ்டருடைய சொந்த ஊரில் அவங்க போயிருக்காங்க. அவங்க சொந்த ஊர் பள்ளிகளுக்கு போய் பார்க்கணும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும், ஏன்னா எம்எல்ஏ ஃபண்டில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு போகிறதுல தவறு இல்லை. இல்லை அதெல்லாம் இங்கே பாருங்க, ஒரு சில இடத்துல நிர்வாகிகள் போனது அவங்க கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. ஏதாவது கட்சியில் இது மாதிரி நீக்கப்பட்டிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஏதாவது ஃபங்க்ஷனே இங்கே இருக்கிற டேபிள் சேர் தூக்கி போய் முதல்வர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இன்னமும் அவரை கரூருக்குள் செல்ல விடாமல் என்ன செய்யணுமோ திமுக அதை செஞ்சுட்டு இருக்கு. ஒரு முதல்வர் கரூருக்கு இப்போ உங்களுக்கு புரியுதுல, இன்னைக்கு முதல்வராக இருக்கும் பொழுதே அவரை கரூருக்கு செல்ல விடாமல் என்ன செய்யணுமோ அதை அவங்க உடனே செய்கிறாங்க. நாங்கள் அப்போ முதல்வராக இல்லாத பொழுது போன வருஷம் எப்படி இருந்துக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நாங்கள் ஒரு இடத்துல கரூருக்கு அந்த ஒரு மாதமும் நான் திரும்பவும் அதை ஏன் ஐடேட் பண்ணுறேன்னா, அந்த ஒரு மாதத்தில் பல முயற்சிகள் செஞ்சோம். சரி இன்றைக்கி போகலாம்னு சொன்னால் நாங்கள் ஒரு இடத்தை தேர்வு செய்து சொல்லுவோம். அவங்க இந்த இடத்தை தரமாட்டோம்னு அந்த ஓனரை மிரட்டி இந்த இடம் கூடாது நாங்கள் சொல்கிற இடத்துல பண்ணோம். அவங்க சொல்கிற இடத்துல 100% பாதுகாப்பு, ஒரே நேரத்தில் 1,00,000 பேர் கூடக்கூடிய இடம், 100% பாதுகாப்பு இல்லாது. ஏன் அந்த இடத்த ரெஃபர் பண்ணுறீங்கன்னு கேட்டால் பதில் இருக்காது. ஸோ இது மாதிரி ஒரு மாதம் காத்திருந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் சென்னையில் வந்து சந்திக்கிற ஏற்பாடே செஞ்சோம். ஆனால் எல்லா முயற்சிகளும் செஞ்சோம். ஸோ திடீர்னு போய் ஒரு 4 வீட்டுக்காவது போயிடலாமா அப்படின்னு பார்த்தாலும் முழுமையாக முதல்வருடைய வீடு அலுவலகம் போலீஸாரால் அந்த டைமில் கண்காணிக்கப்பட்டுச்சு. போன வருஷம் எந்த இடத்துலையும் எப்போவுமே முதல்வரோட ஒரு ஸ்டைல் என்னன்னா திடீர்னு போய் நைட்டில் போய் எல்லா வீட்லேயும் சந்திச்சுட்டு வருவார். ஏன்னா அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அப்பயும் அப்படி தான், புதுக்கோட்டையில் அந்த ஒரு லாக்அப் டெத்துலேயும் அப்படி தான், எல்லா இடத்துலையும் திடீர்னு அந்த மாதிரியான முயற்சிகளும் இப்போ நடந்தது. ஸோ அதற்கும் ஆனால் முழு அளவில் முதல்வருடைய வீடும் அலுவலகம் அனைத்தும் கண்காணிப்பில் இருந்த காலத்தில் எந்த முயற்சி எடுக்க முடியல. இப்பவும் பாருங்கள், முதல்வராக இருக்கும் பொழுதும் கரூருக்கு செல்ல முயற்சி நடந்தவுடன் அனைத்திற்கும் ஒரு பெட்டிஷனை போட்டு நிப்பாட்டுற வேலையை பண்ணுறாங்க. கண்டிப்பாக அனைத்தையும் மீறி கண்டிப்பாக பொதுமக்களை கண்டிப்பாக முதல்வர் போய் சந்திப்பார். இவங்க என்ன செஞ்சாலும் இப்போ இவ்வளோ தூரம் இருக்கிறவங்களுக்கே கரூருக்கு முதல்வர் போகிறனால என்ன பிரச்சனை, என்ன பயம், என்ன பிரச்சனை? இப்போ திமுக இதில் என்ன பிரச்சனை? நீங்கள் அரசாக இருந்தீங்க விட்டுருங்க, இப்போ திமுக கட்சியாக உங்களுக்கு என்ன பிரச்சனை? முதல்வர் வந்து கரூருக்கு போவதனால் திமுகவிற்கும் கட்சியினருக்கு என்ன பிரச்சனை? உடனடியாக பெட்டிஷன் ஃபைல் பண்ணுற அளவுக்கு என்ன பிரச்சனை? இது மாதிரி ஊழல் வழக்கில் போய் முன்ன இருந்த எல்லா ஊழல் வழக்குலையும் ஃபைல் பண்ணிங்களா? எல்லாத்துலேயும் போய் அப்பீல் தானே போனீங்க. ஊழல் வழக்கே விசாரிக்கக்கூடாதுன்னு தானே அப்பீல் போனீங்க. இதில் என்ன இவ்வளோ அவசர பெட்டிஷன்? எல்லாத்தையும் தாண்டி முதல்ல கண்டிப்பாக சந்திப்போம். இல்லை நான் நிறைய அது முதல்வருடைய முடிவு, முதல்வர் நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் இப்போவும் சொல்கிறோம், அது எங்களுடைய வாழ்நாள் துயரம். கரூர் சம்பவம் எங்கள் அனைவருக்கும் ஒரு வாழ்நாள் துயரம். நாங்கள் எப்போனாலும் வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது அந்த சம்பவத்தை நினைக்காத நாட்கள் இல்லை. எங்களுடைய வாழ்நாள் துயரம். அது நாங்கள் கண்டிப்பாக மறக்க மாட்டோம். அந்த 41 குடும்பங்களையும் மறக்க மாட்டோம். இது வரைக்கும் அதில் அடிபட்டாங்கல்ல, அந்த அடிபட்டு பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் கட்சியிலேருந்து ஒரு நிதி கொடுக்க வேண்டும். அதையும் கொடுக்க விடாமல் உச்சநீதிமன்றத்தில் போட்டு பெட்டிஷன் போட்டு தடுத்து வைக்கிறோம். அவங்களுக்கு நாங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம். அவர் வந்து நிதி வந்து நாங்கள் 2 லட்ச ரூபா நிதி கொடுக்குறதா இருந்தோம். அந்த நிதியும் கொடுக்க விடாமல் இது வரைக்கும் தடுத்து வச்சிருக்காங்க திமுகவினர். அதையும் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் அதை உச்சநீதிமன்றம் வாயிலாக கொடுத்து முடிச்சுட்டு பண்ணணும்னு பார்த்துருக்கோம். மற்றவங்களாம் முதல்ல கொடுத்துருவோம், இல்லாட்டி அதையும் நிறுத்தியிருப்பார்கள். ஸோ அதையும் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இது எங்களுடைய வாழ்நாள் தீவிரம். அதில் இந்த வேலை இதை விட நாங்கள் அவரோட கண்டிப்பாக நடக்கும். அப்படிலாம் இங்கே கிடையாது. யாராவது தவறு செஞ்சதில் உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. போன வாரம் யாரோ ஒரு நபர் அந்த மாதிரி கட்சி நிர்வாகி போயிருந்தாங்க, அவங்களே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. யாரும் அந்த மாதிரி தவறு செய்தால் அரசு வேலைகள் இன்டர்ஃபியர் பண்ணால் யாரையும் நாங்கள் முதல்வரிடத்திலிருந்து கண்டிப்பாக அதை அனுமதிக்க மாட்டாங்க. அதுக்கான நோட்டும் எல்லாருக்கும் போயிடும். எங்க ஆய்வு பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு அது ரைட்ஸ் இல்லை அப்படின்னு இல்லை, நம்ம இதை பற்றி நிறைய பேசிட்டோம். நம்ம வந்து இது தெளிவாக சொல்லிட்டோம்.
அரசோடைய நிலைப்பாடு என்னன்னு தெளிவாக சொல்லும். ஆளுநர் விவகாரத்தில் அரசுடைய நிலைப்பாடை சொல்லிட்டோம். ஏன்னா ஆளுநருக்குன்னு ஒரு சில அவங்களுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள், அவர்கள் போய் ஆய்வு செய்வதனால் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. அரசு இவங்க கவர்னர் போய் உத்தரவுகள் பிறப்பிக்க முடியுமா? முடியாது. இப்போ நீங்கள் ஒரு சொல்கிறீங்க, இப்போ அன்னைக்கு அந்த பிரச்சனை எதனால் வந்தது? நாங்கள் போய் வைகை அணையை தூர்வாரோம்னு சொல்கிறோம். ஆளுநர் எப்படி தூர்வார முடியும்? ஆளுநர் போய் நீங்கள் பிடபிள்யூ போய் இல்லை டபிள்யூஆர்டியில் போய் நீங்கள் தூர்வாருங்கன்னு உத்தரவு போட முடியுமா? இல்லை ஒரு கான்ட்ராக்டருக்கு போய் நீங்கள் தூர்வாரி அள்ளி போடுங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை ஒரு ஃபண்டை ஒதுக்க முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. சரி, அப்போ நீங்கள் இந்த வார்த்தை எதனால் வருகிறது? ஸோ அது தேவையில்லாத விஷயம். அரசுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். அவர்களுக்குன்னு ஒரு 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 ஆளுநருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அவர்கள் என்ன செய்யணும் அதுக்குள்ளே இருந்தால் நல்லது. பிடபிள்யூடியில் அமைச்சர் வந்து இது மாதிரி வந்து கடந்த ஆண்டுல லஞ்சம் வாங்கியிருந்தா புகார் தெரிவிக்க மின்னஞ்சல் கொடுத்துருக்காரு. நீங்கள் ஈபியும் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி தான் நம்மளும் புகார் தெரிவிக்க மின்னஞ்சல் நேரடியாக இல்லை, மின்னஞ்சலை விட நான் நேரடியாக எல்லா புகாரிலும் வாங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் தான் லோ லெவல் கான்ட்ராக்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதில் அவர்கள் மின்னஞ்சல் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் வந்து டெண்டர் எல்லாத்தையும் வந்து மிகவும் கட்டுப்பாடோடு வச்சுருக்கோம். ஒவ்வொரு டெண்டரையும் நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தான் எஸ்டிமேஷன்லாம் போட்டுட்ருக்கோம். தவறு நடக்கும் அனைத்து இடங்களையும் நம்ம ஆல்ரெடி வந்து சீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எங்கெங்கெல்லாம் லீக்கேஜஸ் இருக்கோ அதெல்லாம் டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். புகார்கள் நேரடியாக இப்போ என்னிடமே வந்து தினமும் நூற்றுக்கணக்கான புகார்கள் வருது. ஸோ அதில் எதெல்லாம் வேலிட் இருக்கோ அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுது. அதெல்லாம் வந்து நிறைய டெண்டர்களில் முறைகேடுகளில் உடனடியாக அங்கே அலுவலகத்துலேருந்து டிஎன்இபிலேருந்து புகார் தரப்பட்டு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுற வேலை எல்லா துறையிலும், எந்தெந்த துறைகளில் கீழ் லெவலில் நிறைய மைக்ரோ டெண்டர்ஸ் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து மின்னஞ்சல் கொடுத்துருக்காங்க. மற்ற இடத்துல நேரடியாக வந்து கொடுக்கலாம். இல்லை திமுக, அதாவது அனைவருக்கும் வணக்கம். நிறைய இந்த மாவட்ட வழக்கறிஞர்கள் நியமனத்தில் நிறைய தவறான தகவல்கள் பரவிட்டே இருக்குது. ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவில் தமிழகம் முழுவதும் அரசு வழக்கறிஞர்கள், அதாவது உயர்நீதிமன்றங்களாக இருக்கட்டும், இல்லை உச்சநீதிமன்றத்தில் அரசு சார்பான வழக்கறிஞர்கள் யாரெல்லாம் நியமிக்கப்பட்டு வர்றார்களோ, அது இல்லாமல் மாவட்ட ரீதியாக மற்ற மாவட்டத்துக்கு கீழே இருக்க அனைத்து நீதிமன்றங்களுக்கும், கீழே அனைத்து நீதிமன்றங்களுக்கும் ரொம்ப ப்ராப்பராக இது வரைக்கும் இல்லாத அளவு தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட. ஸோ மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு உட்பட்ட என்னென்ன ப்ராசஸோ அதை கிளியராக ஃபாலோ பண்ணி அதன்படி தான் போடப்பட்டது. இது வரைக்கும் எந்த ஜிஓவும் பாஸ் பண்ணப்படலை. நேற்று சாயந்தரத்தில் தான் ஜிஓவை பாஸ் பண்ணுது. ஸோ நிறைய இடத்துல தவறான வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டதாகவும், இல்லை இந்த மாதிரி பணம் பெற்றுக்கொண்டு நியமிக்கப்பட்ட இந்த மாதிரி தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருது. அந்த தகவல் முற்றிலும் உண்மை இல்லை. நேற்று சாயந்தரத்துலேருந்து தான் வந்து ஜிஓ ரிலீஸ் ஆகுது. நிறைய இடத்துல போலீஸ் வெரிஃபிகேஷன் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பண்ணுறப்போ நிறைய அதில் மூலியமாக நியமிக்கப்பட்டதாக தகவல்கள், அதெல்லாம் தவறான தகவல். ஒரு விஷயம் நம்ம கிளியராக சொல்லிக்கிறோம், அரசு வழக்கறிஞர் நியமனம் 100% நேர்மையாக நியாயமாக நடைபெற்று வருது. என்கிட்ட பல பேர் எல்லா மாவட்டத்திலும் சொல்கிறது என்னன்னா, இதான் முதன்முறை ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் ஒவ்வொரு இடத்துலையும் 5000க்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நூற்றுக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் மாவட்ட அளவில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அனைத்தையும் வேலிடேட் பண்ணி யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்களோ அவர் மாவட்ட ஆட்சியர் அவருக்கு உட்பட்ட அனைத்து ப்ராசஸையும் ஃபாலோ பண்ணி தான் இங்கே வந்துட்டுருக்கு. அதனால் அது எந்த உண்மையும் இல்லை. யாராவது இதில் பணம் வாங்கி கொண்டோ இல்லை யார் பேரையாவது தவறாக பயன்படுத்தினாலோ கண்டிப்பாக அவர்கள் புகார் அளிக்கலாம். புகார் அளித்தால் உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க எந்த தயக்கமும் இல்லை. இல்லை யாராவது அவங்க பணம் பெற்றார்கள் இல்லை யார் பேரையாவது பயன்படுத்தினார்கள். 2 நாளுக்கு முன்னாடி கூட என்னுடைய பேரை பயன்படுத்தி சோலாரில் யாரோ ஒரு நபர் இது தவறாக பயன்படுத்தி வசூலில் ஈடுபடுறான்னு வந்துச்சு. உடனடியாக நாங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 நாட்களுக்கு முன்னால் அவர் கைது செய்யப்பட்டார். ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டு அவர் ஆல்ரெடி கஸ்டடியில் இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி யாராவது அமைச்சர் பேரோ இல்லை வேறு யாராவது எங்கள் கட்சியினர் பேரோ இல்லை வேறு யார் பேரையோ தவறாக பயன்படுத்தினார். 2 நாளுக்கு முன்னாடி ஒரு நபருடைய என் பேரை பயன்படுத்துகிறாருன்னு என் அலுவலகத்திலேருந்து கூப்பிட்றான்னு சொல்லி தகவல் வந்தது. உடனடியாக நானே கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த நபர் கைது செய்யப்பட்டு விட்டார். 2 நாள் ஆச்சு. அது மாதிரி யாரெல்லாம் வந்து இதில் தவறாக நடந்துக்கிறாங்களோ இல்லை யார் பேரை தவறாக பயன்படுத்துகிறாங்களோ உடனடியாக புகார் அளித்தால் 100% வெளிப்படைப்பாக தான் எல்லா ப்ரெஸ் அதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டு கண்டிப்பாக அவர் மீது நடவடிக்கை. இல்லை அந்த மாதிரி யாரும் இல்லை யாரையும் இது வரைக்கும் நியமனம் செய்யப்படவில்லை. அந்த செய்தி வந்தது, அந்த மாதிரி ஏதாவது நியமனம் இருக்கா? இல்லை. நேற்று சாயந்தரத்தில் தான் நியமனங்களை ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அவங்க வேலிடேஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் எடுத்து பண்ண பிறகு தான் நேற்று சாயந்தரத்தில் தான் 2-3 மாவட்டத்திற்கு அப்பாயின்மெண்ட் போயிருக்கு.
நிறைய இடத்துல அந்த மாவட்ட ஆட்சியர், ஏன்னா அவங்க கலெக்டர் மீட்டிங் முடிச்சுட்டு போய் அவங்க அப்ளிகேஷன்ஸ்லாம் ப்ராசஸ் பண்ணி அவங்க எல்லாம் ஒவ்வொன்றையும் செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து வேலிடேஷன் பண்ணுறப்ப அதையே நிறைய பேர் வந்து தவறாக அப்பாயின்மெண்ட்டுன்னு நினச்சி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த அப்பாயின்மெண்ட்ஸும் நேற்று சாயந்தரத்துலேருந்து தான் ஜிஓ பாஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும். இதான் ரொம்ப க்ளீனாக போட்டிருக்கோம். இன்னொன்று அடிஷ்னல் என்னென்னா, இப்போ போடுற அப்பாயின்மெண்ட் 6 மாதம் டெம்பரரி தான். ஏன்னால் யாராவது ஒரு தவறான நபர்களோ இல்லை தவறான தகுதி இல்லாத நபர்களோ ஏன்னா 800க்கு சுமார் ஒரு 800 அப்பாயின்மெண்ட்ஸு மாவட்டத்துக்கு கீழே போட போகிறோம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து 6 மாதத்துக்கு டெம்பரரியாக தான் இப்போ இருக்கிற அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்க போகுது. அதற்கப்புறம் தான் பெர்மனெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்க போகுது. ஸோ 6 மாதம் டெம்பரரியான இருக்கிறது தான் இப்போதைக்கு ஜிஓ பாஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். எந்த தவறும் நடக்காமல் நேர்மையாக நியாயமாக அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுறது தான் முதல்வருடைய உத்தரவு. அதன்படி தான் நடந்துட்டுருக்கு. நிறைய தவறான தகவல், லஞ்சம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது யாருடைய பெயரையாவது பயன்படுத்தி யாராவது பணம் வாங்கியிருந்தால் 100% கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். அது என்ன மாற்றம் இல்லை. உள்ள வந்து ஒரு சில பேர் அவங்களுடைய போட்டியின் காரணமாக புகார் அளிக்க சொல்லுங்கள். யாராவது இந்த மாதிரி இவர் பேரை சொன்னாங்க, இவங்ககிட்ட பணம் கொடுத்தான்னு சொன்னாங்கன்னா 100% நடவடிக்கை எடுக்கும். அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. ஸோ உள்ளேருந்து ஒரு சில செய்திகள் அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டாங்கன்னு வந்துச்சு. எந்த அப்பாயின்மெண்ட் இது வரைக்கும் பண்ணலை. நேற்று சாயந்தரம் தான் வந்து ஒவ்வொரு மாவட்டமும் அவங்களுடைய இதில் வந்து ஜிஓ பாஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதுவரை எந்த அப்பாயின்மெண்ட்டும் நடக்கவில்லை. ஸோ ஒரு சில செய்திகள் வந்தது. அதுக்கப்புறம் நேற்று இருந்து அது சம்மந்தப்பட்ட நிறைய செய்திகள் வந்த காரணத்தினால் இதற்கான விளக்கத்தை கொடுக்கணும்னு நினச்சோம். அந்த மாதிரி எந்த லஞ்ச லாவணியமும் எந்த இடமும் கிடையாது. 100% நேர்மையாக நடைபெறுது. 45 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நடைபெறுது அரசு வழக்கறிஞர் நியமனம். நாங்கள் தைரியமாக சொல்லுவோம், 45 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நேர்மையாக அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நடக்குது. இதில் இப்படி தான் இருக்கும் இந்த ஆஃபீஸ். அரசு வழக்கறிஞர்களோட செயல்பாடும் இப்படி தான் இருக்கணும். அதோடைய நம்மளோட எண்ணமே வந்து அரசு வழக்கறிஞர்கள் அரசு சார்பாக நேர்மையாக நியாயமாக ஏழை எளிய மக்களுக்கு அங்கே இருக்கிற நியாயத்தை பெற்றுத்தரணும். எந்த இடத்திலும் அதில் தவறும் பட்சத்தில் உடனடியாக அவர்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு கொண்டு போனால் உடனடியாக மாற்றவும் ஏற்பாடு செய்யறது தான் இப்போ டெம்பரரி நியமனங்கள் இருக்கு. எந்த பாகுபாடும் இல்லை. சுமார் 800 போஸ்டிங் வரும். எல்லா கீழவை நீதிமன்றங்கள் எல்லாம் சேர்த்து சுமார் 800 போஸ்டிங் கிட்ட இருக்கும். இன்னும் அதிகபட்சம் இன்னைக்கு இருந்து ஜியோ ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் அவங்களுடைய ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு பேக்ரவுண்ட் செக் முடிச்சு மாவட்டம் ரீதியாக ஜியோ ரிலீஸ் ஆச்சு. அதிகபட்சம் இன்றைக்கு இல்லை நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அனைத்து அப்பாயின்மெண்ட்டும் முடிச்சிடும். இல்லை அவங்க மாவட்ட ஆட்சியர் அவங்களுடைய ப்ரொஃபைல் வெரிஃபை பண்ணி இவங்க எல்லாம் இருக்கான்னு சொல்லி அவங்களுடைய ப்ராசஸ் தனியாக இருக்குது. அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்களுடைய ப்ராசஸ் இருக்குது. அதில் அவங்களுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்குது. நிறைய 100 பேர் 150 பேர் போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி அதில் என்ன வருதோ எல்லாம் செக் பண்ணி சொல்லுவாங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணாலே அவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றது அதில் நிறைய இதான் முதல் முறையாக இந்த மாதிரி போகிறனால தான் இவ்வளவு தூரம் எல்லாருக்கும் அதோடைய கவனம் பெறுது. என்ன எல்லாருடைய ப்ரொஃபைலும் வருது, எல்லாருக்கும் போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க, அதை முடிஞ்ச பிறகு வேலிடேட் பண்ணுறாங்க, அப்புறம் எல்லாரையும் பார்க்குறாங்க. இதான் முதல் முறை. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா அந்தந்த மாவட்ட செயலர் அந்தந்த கட்சி மாவட்ட செயலர் கொடுத்துருவாங்க. திமுக வேறு மாவட்ட செயலர் கொடுத்துருவாங்க. அவங்களே ஒரு லிஸ்ட்டை போட்டு எல்லாரையும் ஃபில் பண்ணி அவங்களே எவ்வளோ வாங்கணுமோ வாங்கி முடிச்சிருவாங்க. அப்படி தான் இது வரைக்கும் நடந்துட்டு வந்தது. அடித்து சொல்லுவோம், இது வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. யாருக்காவது அப்பாயின்மெண்ட் ஆச்சுன்னா தெரியுமா, அடுத்த நாளே எவ்வளோ வாங்கணுமோ வாங்கிட்டு சத்தம் இல்லாமல் நியமிச்சிருவாங்க. இப்போ கிளியராக ப்ராசஸ் போகிறனால இவ்வளோ ப்ரொஃபைல்ஸ் வந்திருக்குன்னு சொல்கிறோம். இவ்வளோ ப்ரொஃபைல்ஸில் இவ்வளோ வேலிடேட் பண்ணிருக்குன்னு சொல்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் எதுக்காக டெம்பரரியாக போடுறோம், எதுக்காக இந்த அடுத்த 6 மாதத்துக்கு டெம்பரரியாக போகிறோம்னா, டெம்பரரியாக போகிறதுக்கு காரணம் இதில் வந்து கண்டிப்பாக நியாயமாக திறமையான வழக்கறிஞர்கள் அரசு வழக்கறிஞர்களாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து வழக்குகளும் திறமையாக கையாளப்பட வேண்டும். நீதிமன்றங்களில் நீதிபதிகளுக்கு தேவையான முழு ஒத்துழைப்பு கொடுக்கப்பட வேண்டும். வழக்குகள் துரிதமாக முடிக்கப்பட வேண்டும். இன்னும் மேலும் நீதிமன்றங்கள் அதிகரிக்க வேண்டுமென்றாலும் இந்த அரசு தயாராக இருக்குது. அதையும் நாங்கள் வந்து நீதிபதிக்கு உச்சநீதிமன்றத்திற்கு எல்லாரும் சொல்லியிருக்கோம். 19 செய்திகள் நீங்கள் சொன்னீங்களா நியமனம் ஆச்சுன்னு, அது மாதிரி 19 செய்திகள் இல்லை. ஸ்பெசிஃபிக்காக கம்ப்ளைண்ட் இருக்கு. அப்போ என் சம்மந்தப்பட்ட என் அலுவலகத்திலிருந்து பேசுகிறேன், ஒரு நபர் பேசினார். அந்த ஃபோன் நம்பரை கொடுத்த உடனே அந்த நபருடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து இவர் மேலே புகார் அளிக்க எங்கள் அலுவலகத்திலிருந்து புகார் அளிக்கப்பட்டு உடனடியாக அவர் உண்மை அந்த நபர் அப்படி பண்ணனால உடனடியாக கைது செய்யப்பட்டார். அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஸ்பெசிஃபிக்காக 19 மாவட்டம் ஏதாவது ஒரு பொதுவாக சொல்கிறது அன்றைக்கி இந்த நியமிக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு சில செய்திகள் வந்துச்சு. நியமனங்களே நடலையே, பண்ணலையே, அப்புறம் எப்படி நியமிக்கப்பட்டார். ஸோ தெளிவாக இப்படி தான் இருக்கும். மேலும் இப்போ டெம்பரரி போட்ட பிறகும் திறமையாக செயல்படவில்லை என்றால் கண்டிப்பாக அரசு வழக்கறிஞர்கள் யாராக இருந்தாலும் அது கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இந்த செய்தியும் நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம்.
எந்த பள்ளி மாணவி பள்ளியில வாய்ப்பு கொள்ளும்போது மாணவி ஒரு மாணவி இல்லை உண்மையிலேயே அந்த மாதிரி ஆய்வுகள் முதல்வர் அலுவலகத்திலிருந்தே சொல்லப்பட்டிருக்கு. தேவையில்லாமல் அரசு ஊழியர்களுக்கோ இல்லை அரசு அலுவலர்களுக்கோ தேவையில்லாமல் யாரும் போய் ஆய்வுகள் செய்கிறதோ இல்லவோ இருக்காது. அது எந்த நோக்கத்தில் செய்யப்பட்டதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் இது வந்து ஆல்ரெடி முதல்வர் அலுவலகத்திலேருந்து எல்லாருக்கும் சொல்லப்பட்ட நோட்டு. தேவையில்லாத இடத்தில் அரசு ஊழியர்களுக்கும் அரசு வேலைகள் பணியாற்றுவர்களுக்கும் தொந்தரவு கொடுக்க முடியும். அந்த பணியில் நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக எல்லா துறையிலும் சீரமைக்க வேண்டியிருக்கு. எல்லா துறையிலும் நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான சீரமைப்புல பண்ண வேண்டியிருக்கு. அதில் அங்கே இருக்கும் ஊழியர்கள் மீது தவறு இல்லை. இப்போ நீங்கள் ஆஸ்பத்திரி இருக்குன்னா ஆஸ்பத்திரியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை, செவிலியர்கள் இல்லை, போதுமான டாக்டர் இல்லை. நம்ம போய் அதை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? ஸோ அவங்களுக்கு தேவையான முதல்ல அனைத்து மாறுதல்களும் அனைத்தையும் செஞ்சு விட்டு எல்லாம் தண்ணீர் அடைஞ்ச பிறகு நம்ம போய் ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஆய்வு செய்யலாமே தவிர்த்து தேவையில்லாமல் செய்ய வேண்டாம் என்று ஆல்ரெடி முதல்வர் அலுவலகத்தில் எல்லாருக்கும் நோட் போயிருக்கு. ஒரு சில இடத்துல அவங்க சொந்த ஊர்களுக்கு போய் பார்க்க விரும்புவார்கள். ஏன்னா அங்கே போய் சொந்த ஊரில் எப்படி செயல்பாடு இருக்குது எல்லாரும் சொல்லுவாங்க. அதில் அவங்க போயிருக்கலாம். பட் அது எந்த நோக்கத்தில் போனப்போன்னு தெரியல. பட் இந்த மாதிரியான ஆய்வுகள் செய்ய வேண்டாம் என்று ஆல்ரெடி முதல்வர் அலுவலகத்தில் தேவையில்லாத ஆய்வுகள் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்கு. ஒரு சிலது அவங்க சொந்த ஊர், அவங்க மினிஸ்டருடைய சொந்த ஊரில் அவங்க போயிருக்காங்க. அவங்க சொந்த ஊர் பள்ளிகளுக்கு போய் பார்க்கணும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும், ஏதாவது எம்எல்ஏ ஃபண்டில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு போகிறதுல தவறு இல்லை. இல்லை அதெல்லாம் இங்கே பாருங்க, ஒரு சில இடத்துல நிர்வாகிகள் போனது அவங்க கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. ஏதாவது கட்சியில் இது மாதிரி நீக்கப்பட்டிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஏதாவது ஃபங்க்ஷனு இங்கே இருக்க டேபிள் சேர் தூக்கி